உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 68ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம எண்ணிக்கையை வாசிச்சுட்ருக்கோம். தொடர்ந்து மக்கள் ஆரோனுக்கும் அவருடைய புதல்வர்களுக்குமான அந்த குருத்துவத்துக்கு எதிராக முணுமுணுத்து கிளர்ச்சி செஞ்சதுக்கு ஆண்டவர் திரும்பவும் மேலும் அதிகமான சட்டங்களை ஆண்டவர் சேர்த்து கொண்டே வருவதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி தொடர்ந்து நம்ம 19ஆம் அதிகாரத்தில் இந்த குருத்துவம் சம்மந்தப்பட்டது, பட் நேரடியாக இல்லை, பட் இந்த தூய்மையை எப்படி பண்ணணும், தூய்மை சடங்குகளுக்கு சம்மந்தப்பட்ட அந்த சட்டங்களை ஆண்டவர் இன்றைக்கி கொடுப்பார். கூடவே நம்ம 20ஆம் அதிகாரமும் எண்ணிக்கையில் வாசிக்க போகிறோம். இன்றைக்கி மக்கள் திரும்பவும் இந்த தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடம் அழுகுரலை தாழ்ச்சியோடு எழுப்பாமல் ஆண்டவரிடம் கர்வத்தோட முறையிடுவதை, வாதாடுவதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி மோசேவினுடைய சகோதரியான மிரியமும் சகோதரனான ஆரோனும் இறந்து போவாங்க. மோசேவியே மக்கள் அசைச்சிருவாங்க இன்றைக்கி அவங்களுடைய இந்த விசுவாசமின்மையினால். ஸோ அதை எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். எண்ணிக்கை 19லையும் 20லையும் இந்த இஸ்ரேல் மக்கள் நடந்து கொள்கிறத பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லா புரியுது. நமக்கு எவ்வளவு தான் பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர்கிட்ட தாழ்ச்சியாக போய் நம்ம அழுகுரல் எழுப்பலாம், அழுவலாம், கேட்கலாமே ஒழிய, ஆண்டவர் எனக்கு இது தாங்கன்னு சொல்லி கேட்கலாமே ஒழிய, என்னை ஏன் இப்படி பண்ணீங்க, எனக்கு ஏன் இது நடந்துச்சு, எனக்கு மட்டும் ஏன், இந்த எனக்கு ஏன்றது இன்றைக்கி இஸ்ரேல் மக்களுடைய அந்த மனநிலை. எங்களை ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, இந்த பாலைவனத்துக்கு எங்களை கொல்லவா கூட்டிகிட்டு வந்தீங்க, எதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. அப்படி ஆண்டவர் நம்மளை வழி நடத்தும் போது உண்மையிலே தண்ணி இல்லை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்காக ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம், ஆண்டவரே தண்ணி வேணும்னு சொல்லி. ஆண்டவர் அழகாக ஒரு அப்பாவாக நம்ம கொடுப்பார். ஆனால் நம்ம அவர்கிட்ட எதுக்கு இங்கே கொண்டு வந்தீங்க, அவர்கிட்ட நம்ம முரண்பாடாக அந்த ஏன்னு கேட்குற கேள்வி, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஏன்னு மட்டும் கேட்டுறக்கூடாது. அப்படின்னா நம்ம ரொம்ப பரிசுத்தவான்கள், நம்மளை கடவுள் எந்த ஒரு ஒழுக்கத்துக்கும் நம்மை உட்படுத்துறதுக்கு நம்ம அவரை அனுமதிக்காமல் அவரை நம்ம தடுக்கிறதுக்கு சம்மந்தமாகும். அதனால் ஆண்டவருக்கு எதிராக முறையிட்டவே கூடாது, ஆண்டவரை கேள்வி கேட்டக்கூடாது. அதனால தான் யோபு நம்ம வாசனம், யோபுவை போல் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் வேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். எனக்கு நிச்சயமாக ஒன்று தெரியும், என் மீட்பர் உயிரோடு உண்டு, ஆண்டவர் என குறித்துள்ளதை அவர் நிறைவேற்றுவார். இந்த மாதிரியான வசனங்களை மட்டும்தான் நம்ம கஷ்டத்து நேரத்தில் பேசணும். நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்ததை போல் நான் எதுக்குமே மனம் சோர்ந்து போக மாட்டேன், அஞ்ச மாட்டேன், கலங்க மாட்டேன், நான் தத்தளிக்க மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் எனக்காக போரிடுவார், ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நான் சாக நேர்ந்தாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இப்படிப்பட்ட வசனங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்றது மட்டும் நமக்கு தெளிவாக தெரிய வருது. சரி, கூடவே இணைச்சட்டம் 21ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். இணைச்சட்டத்தில் நம்ம ஏற்கனவே வாசிச்சுட்ருக்கோம் 5வது கட்டளை, கொலை செய்யாதிருப்பாயாக. அந்த கட்டளையினுடைய விரிவாக்கங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அதுதான் நம்ம தொடர்ந்து வாசிக்க போகிறோம். கொலை செஞ்சால் என்ன நடக்கும், அதை பற்றின விஷயங்கள். இதில் நிறைய புதிய ஏற்பாட்டுக்கான சம்பந்தங்கள் இன்றைய 21வது அதிகாரத்தில் நம்ம இணைச்சட்டத்தில் பார்க்க போகிறோம். குறிப்பாக ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். இன்றைக்கி 3வது வாசகமாக திருப்பாடல் 100வது திருப்பாடல். இதுவும் யார் எழுதினாங்கன்றது நமக்கு சரியாக தெரியாது, ஏன்னா அந்த தலைப்பில் குறிப்பிடப்படலை. ஸோ இதில் ஆண்டவருடைய பேரன்பையும் அவருடைய நம்பிக்கைக்குரிய தன்மை, அதை புகழ்ந்து போற்றக்கூடிய ஒரு அழகான திருப்பாடல். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஒரு பாடல் திருக்குளமே எழுந்திடுங்க, அதனுடைய வரிகளும் இன்னிய திருப்பாடலையும் இருக்கும். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே நாம் சொந்தம், அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். இதை குறிப்பிடக்கூடிய அழகான ஒரு திருப்பாடல் திரும்பவும். சரி, இன்றைக்கு 3 கேள்விகள் இருக்குது. முதல் கேள்வி, இன்றைக்கி இந்த தூய்மை சடங்குகளை பற்றி நம்ம வாசிக்க போகிறோம். எப்படி தூய்மை பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே இன்றைக்கி எண்ணிக்கை 20ஆம் அதிகாரத்தில். ஸோ அதுக்கும் காணா ஒரு திருமணத்திற்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்றத உங்களால் கணிக்க முடியுதான்னு பார்த்துக்கிட்டே வாங்க. அதுதான் இன்றைக்கி முதல் கேள்வி. 2வது கேள்வி, இன்றைக்கி நம்ம இஸ்ரேல் மக்கள் எண்ணிக்கை 20ஆம் அதிகாரத்தில் ஒரு நாட்டின் மக்களை எதிர்த்து போரிட மாட்டாங்க. அவங்க இவங்களுக்கு எதிராக போர் தொடுத்துக்கிட்டு வருவாங்க இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக. ஆனால் இஸ்ரேல் மக்கள் இந்த நாட்டின் மக்கள்கிட்ட மட்டும் போர் தொடுக்க மாட்டாங்க. அந்த நாட்டு மக்கள் யார், ஏன் அவங்க போர் தொடுக்கலை அப்படின்றது தான் 2வது கேள்வி. 3வது கேள்வி, இன்றைக்கி இணைச்சட்டம் 21ல் நமக்கு யாக்கோபு ஞாபகத்துக்கு வர்றார். ஒரு குறிப்பிட்ட ஒரு சட்டத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. அந்த சட்டம் அப்படியே யாக்கோபு செய்த ஒரு தவறை நமக்கு சுட்டி காட்டக்கூடிய விதமாக அமையும்.
அது என்னன்னு சொல்லி கவனித்து கொண்டே நம்ம வாசிக்க முயற்சிப்போம். சரி, இன்றைய தினத்திற்கான விவிலிய வாசிப்பகுதிக்குள்ளே நம்ம ஜெபிச்சு அதுக்கப்புறம் உள்ளே இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எண்ணிக்கை அதிகாரம் 19. பின்னும் ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது: ஆண்டவர் கட்டளையிட்ட சட்ட விதிமுறை இதுவே. பழுதற்ற செங்கிடாரி ஒன்றை உன்னிடம் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் மக்களிடம் சொல். அது குறையற்றதும் ஒருபோதும் நுகம் சுமக்காததுமாய் இருக்கட்டும். அதை நீ குரு எலையாசரிடம் கொடுப்பாய். அது பாளையத்துக்கு வெளியே எடுத்துச் செல்லப்பட்டு அவன் முன்னிலையில் அடிக்கப்படும். எலையாசர் தன் விரலினால் அதன் இரத்தத்தில் கொஞ்சத்தை எடுத்து சந்திப்பு கூடாரத்திற்கு முன்புறம் 7 முறை தெளிப்பான். அந்த கிடாரி அவன் முன்னிலையில் சுட்டெரிக்கப்படும். அதன் தோல், தசை, இரத்தம் ஆகியவையும் சாணியுடன் சுட்டெரிக்கப்படும். அப்போது குரு கேதுருக்கட்டை, ஈசோப்பு, கருஞ்சிவப்பு நூல் ஆகியவற்றை எடுத்து எரிக்கப்படும் கிடாரி மேல் போடுவான். பின் குரு தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிப்பான். அதன் பின்னர் தான் அவன் பாளையத்தினுள் வர வேண்டும். அந்த மாலை வரை குரு தீட்டுப்பட்டவனாயிருப்பான். கிடாரியை சுட்டெரிக்கிறவனும் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிப்பான். அவனும் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான். தீட்டுப்படாத ஒருவன் கிடாரியின் சாம்பலை கூட்டி அதை பாளையத்துக்கு வெளியே ஒரு தூய்மையான இடத்தில் கொட்டி வைப்பான். அது இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்புக்கென்று தீட்டகற்றும் தண்ணீருக்காக வைக்கப்படும். அது பாவ நீக்கத்திற்காக பயன்படும். கிடாரியின் சாம்பலை அள்ளி கூட்டுகிறவன் தன் உடைகளை துவைப்பான். அவன் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான். இது இஸ்ரவேல் மக்களுக்கும் அவர்களிடையே தங்கும் அயல் நாட்டவருக்கும் என்றுமுள்ள நியமமாக விளங்கும். மனித பிணத்தை தொடுபவன் எவனும் 7 நாள்களுக்கு தீட்டுப்பட்டிருப்பான். 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் அவன் தன்னை தண்ணீரால் தூய்மையாக்கிக் கொள்வான். இஞ்ஞனம் அவன் தூய்மையாயிருப்பான். ஆனால் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் அவன் தன்னை தூய்மைப்படுத்தவில்லை எனில் அவன் தூய்மை அடையான். பிணத்தை, அதாவது இறந்துபட்ட எந்த ஒரு மனிதனின் உடலை தொட்ட பின் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளாதவன் எவனோ அவன் ஆண்டவரின் திரு உறைவிடத்தை தீட்டுப்படுத்துகிறான். அந்த ஆள் இஸ்ரவேலிடமிருந்து விலக்கப்பட வேண்டும். ஏனெனில் தீட்டு கழிக்கும் தண்ணீர் அவன் மேல் ஊற்றப்படவில்லை. அவன் தீட்டுப்பட்டவனாகவே இருப்பான். அவன் தீட்டு இன்னும் அவன் மேல் இருக்கிறது. கூடாரத்தில் ஒரு மனிதன் இறக்கும்போது இதுவே சட்டம். அதனுள் வரும் ஒவ்வொருவனும் அதில் இருக்கும் ஒவ்வொருவனும் 7 நாள்கள் தீட்டுப்பட்டவனாகவே இருப்பான். அத்துடன் இறுக மூடப்படாமல் திறந்திருக்கும் பாத்திரம் எதுவும் தீட்டுப்பட்டதாகும். திறந்த வெளியில் ஒருவன் வாளால் கொல்லப்பட்டவனையோ, தானாக செத்தவனையோ, மனித எலும்பையோ, கல்லறையையோ தொட்டால் அவன் 7 நாள்கள் தீட்டுப்பட்டவனாயிருப்பான். தீட்டுப்பட்டிருப்போருக்காக
நெருப்பாலான பாவம் போக்கும் பலியின் சாம்பலில் அவர்கள் கொஞ்சம் எடுப்பர். ஒரு பாத்திரத்தில் ஊற்று நீரை முகந்து அதில் சாம்பலை இடுவர். தூய்மையாயிருக்கும் ஒருவன் ஈசோப்பை எடுத்து அதை தண்ணீரில் தோய்த்து கூடாரம், அதன் பாத்திரங்கள் மேலும் அங்கிருக்கும் ஆள்கள் மேலும், எலும்பையோ கொலையுண்டவனையோ தானாகச் செத்தவனையோ கல்லறையையோ தொட்டவன் மேலும் தெளிக்க வேண்டும். தூய்மையாயிருப்பவன் தீட்டுப்பட்டவன் மேல் 3ஆம் நாளிலும் 7ஆம் நாளிலும் தெளிப்பான். இஞ்ஞனும் 7ஆம் நாள் இவன் அவனை தூய்மைப்படுத்துவான். தூய்மைப்படுத்தியவன் தன் உடைகளை துவைத்து தண்ணீரில் குளிப்பான். மாலையில் அவன் தூய்மையாகிவிடுவான். ஆனால் தீட்டுப்பட்டிருந்தும் தன்னை தூய்மைப்படுத்தாதவன் ஆண்டவரின் திரு உறைவிடத்தை கரைப்படுத்திவிட்டபடியால் சபையிலிருந்து விலக்கப்படுவான். ஏனெனில் தீட்டு கழிக்கும் தண்ணீர் அவன் மேல் ஊற்றப்படவில்லை. அவன் தீட்டுப்பட்டவனாகவே இருக்கிறான். இது அவர்களுக்கு என்றுமுள்ள நியமமாக விளங்கும். தீட்டு கழிக்கும் தண்ணீரை தெளிப்பவன் தன் உடைகளை துவைக்க வேண்டும். தீட்டு கழிக்கும் தண்ணீரை தொடுபவன் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான். தீட்டுப்பட்டவன் தொடுவதெல்லாம் தீட்டுப்பட்டதாகவே இருக்கும். அதனை தொடுபவன் எவனும் மாலை வரை தீட்டுப்பட்டவனாயிருப்பான். எண்ணிக்கை அதிகாரம் 20. முதல் மாதத்தில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் சீன் பாலை நிலத்துக்கு வந்தது. மக்கள் காதேசில் தங்கினர். மிரியாம் அங்கே இறந்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டாள். அப்போது மக்கள் கூட்டமைப்புக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக ஒன்று கூடினர். மக்கள் மோசேயுடன் வாதாடி கூறியது, ஆண்டவர் திருமுன் எங்கள் சகோதரர்கள் மாண்டபோது நாங்களும் மாண்டிருந்தால் நலமாயிருந்திருக்குமே. ஆண்டவரின் சபையை இந்த பாலை நிலத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தது ஏன்? நாங்களும் எங்கள் கால்நடைகளும் இங்கு சாக வேண்டுமென்றா? இந்த கொடிய இடத்துக்கு அழைத்து வர எங்களை எகிப்திலிருந்து வெளியேற பண்ணினது ஏன்? தானிய நிலம், அத்திமரங்கள், திராட்சை கொடிகள், மாதுளை செடிகள் எவையுமே இங்கு இல்லை. குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லையே. பின் மோசேயும் ஆரோனும் சபைக்கு முன் நின்று சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலுக்கு சென்று முகங்குப்புற விழுந்தனர். ஆண்டவரின் மாட்சி அவர்களுக்கு தோன்றியது. ஆண்டவர் மோசேயிடம், கோலை எடுத்துக்கொள், நீயும் உன் சகோதரன் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பை கூடி வரச் செய்யுங்கள். அவர்கள் பார்வையில் பாறை தண்ணீரை தரும்படி அதனிடம் பேசுங்கள். இவ்வாறு அவர்களுக்காக பாறையிடமிருந்து நீங்கள் தண்ணீர் பெறுவீர்கள். மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் கால்நடைகளுக்கும் குடிக்க கொடுப்பீர்கள் என்றார். அவர் கட்டளைப்படியே மோசே ஆண்டவர் திருமுன் நின்று கோலை எடுத்தார். மோசேயும் ஆரோனும் பாறைக்கு முன்பாக சபையை ஒன்று கூட்டினர். மோசே அவர்களிடம், கலகக்காரரே, இப்போது கேளுங்கள். இப்பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வரவழைக்க எங்களால் கூடுமா என்று கேட்டார். பின் மோசே தம் கையை ஓங்கி தம் கோலால் பாறையை இருமுறை அடித்தார். தண்ணீர் தாராளமாக வந்தது. மக்கள் கூட்டமைப்பினரும் அவர்கள் கால்நடைகளும் குடித்தனர். ஆண்டவரோ மோயிசனிடமும் ஆரோனிடமும், இஸ்ரேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்கும்படி நீங்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாமல் போனதால் இந்த சபையை நான் அவர்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் கொண்டு சேர்க்க மாட்டீர்கள் என்றார். இது மெரிபாவின் தண்ணீர். இங்குதான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் வாதாடினர். அவர் அவர்களிடையே தம்மை தூயவராக காண்பித்தார். காதேசிலிருந்து மோசே ஏதோம் மன்னனிடம் தூதரை அனுப்பி கூறியது, உன் சகோதரன் இஸ்ரேல் கூறுவது இதுவே,
எங்களுக்கு நேர்ந்த இடர்பாடுகள் அனைத்தையும் நீர் அறிவீர். எங்கள் மூதாதையர் எகிப்துக்கு சென்றனர். நாங்கள் எகிப்திலே நெடுங்காலம் தங்கியிருந்தோம். எகிப்தியர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் மிகவும் கொடுமையாக நடத்தினார்கள். நாங்கள் ஆண்டவரை நோக்கி அழுதபோது அவர் எங்கள் குரலை கேட்டு எங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொணர ஒரு தூதனை அனுப்பினார். நாங்கள் இங்கு உமது எல்லையின் ஓரத்தில் உள்ள காதேசு நகரில் இருக்கிறோம். இப்போதும் நாடு வழியே எங்களை போகவிடும். நாங்கள் வயலின் ஊடேயோ திராட்சை தோட்டத்தின் ஊடேயோ கடந்து செல்ல மாட்டோம். எந்த கிணற்றிலிருந்தும் தண்ணீர் குடிக்க மாட்டோம். நாங்கள் அரச நெடுஞ்சாலை வழியே செல்வோம். எல்லையை தாண்டும் வரை நாங்கள் வலப்புறமோ இடப்புறமோ திரும்ப மாட்டோம். ஆனால் ஏதோம், நீங்கள் கடந்து செல்லக்கூடாது. மீறினால் நான் உங்களுக்கு எதிராக வாளெடுத்து வரவேண்டியிருக்கும் என்று அவருக்கு கூறி அனுப்பினான். இஸ்ரேல் மக்கள் அவனிடம், நாங்கள் நெடுஞ்சாலை வழியே செல்வோம். நாங்களோ எங்கள் கால்நடைகளோ தண்ணீரை குடித்தால் அதற்கான விலையை தருவோம். கால்நடையாக கடந்து செல்ல மட்டும் எங்களுக்கு அனுமதி தாரும், வேறெதுவும் வேண்டாம் என்றனர். ஆனால் அவனோ, நீங்கள் கடந்து செல்லவே கூடாது என்று கூறிவிட்டான். ஏதோம் திரண்ட வலிமை மிகுந்த படையோடு அவர்களுக்கு எதிராக வந்தான். இவ்வாறு ஏதோம் தன் எல்லைக்குள் இஸ்ரேலுக்கு வழி தர மறுத்தான். எனவே இஸ்ரேலர் அவனை விட்டு விலகி போயினர். இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் காதேசிலிருந்து பயணம் செய்து ஓர் என்ற மலைக்கு வந்தனர். ஆண்டவர் ஏதோம் நாட்டின் எல்லையில் ஓர் என்ற மலையில் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது, ஆரோன் தன் மக்களோடு சேர்த்து கொள்ளப்படுவான். நான் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டுக்குள் அவன் நுழைய மாட்டான். ஏனெனில் மெரிபாவின் தண்ணீர் அருகில் நீங்கள் என் கட்டளையை மீறினீர்கள். ஆரோனையும் அவனுடைய மகன் எலையாசரையும் ஓர் என்ற மலைக்கு கூட்டிக் கொண்டு வா. ஆரோனின் உடைகளை உரிந்து அவற்றை அவனுடைய மகன் எலையாசருக்கு உடுத்து. ஆரோன் தன் மக்களோடு சேர்த்துக் கொள்ளப்படுவான், அங்கேயே இறப்பான். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார். மக்கள் கூட்டமைப்பு முழுவதின் பார்வையிலும் அவர்கள் ஓர் என்ற மலைக்கு ஏறி போனார்கள். மோசே ஆரோனின் உடைகளை உரிந்து அவற்றை அவர் மகன் எலையாசருக்கு உடுத்தினார். ஆரோன் அங்கேயே மலையுச்சியில் இறந்தார். பின் மோசேயும் எலையாசரும் மலையை விட்டு கீழிறங்கி வந்தனர். ஆரோன் இறந்ததை மக்கள் கூட்டமைப்பு அறிந்தது. இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆரோனுக்காக 30 நாள்கள் துக்கம் கொண்டாடினர். இணைச்சட்டம் அதிகாரம் 21. நீ உடைமையாக்கிக் கொள்ளும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் கொடுத்த மண்ணில் திறந்த வெளியில் ஒருவன் கொலையுண்டு கிடக்க அவனை கொலை செய்தவன் யார் என்று தெரியாதிருந்தால் உன் தலைவர்களும் நீதிபதிகளும் புறப்பட்டு போய் கொலையுண்டு கிடப்பவனை சுற்றிலும் உள்ள நகர்களுக்கு உள்ள தொலைவு எவ்வளவு என்று அளப்பார்களாக. கொலையுண்டு கிடப்பவனுக்கு மிக அருகிலுள்ள நகர் தலைவர்கள் வேலையில் பழக்கப்படாததும் நுகத்தடியில் பிணைக்கப்படாததுமான ஓர் இளம் பசுவை மந்தையிலிருந்து பிடிப்பர். பின்னர் உழப்படாததும் விதைக்கப்படாததும் நீரோடுவதுமான பள்ளத்தாக்கிற்கு அந்த கிடாரியை அந்நகர் தலைவர்கள் கொண்டு போய் அந்த பள்ளத்தாக்கில் அதன் கழுத்தை முறிப்பர். அப்பொழுது தனக்கு ஊழியம் செய்யவும் ஆண்டவர் பெயரால் ஆசி வழங்கவும் உன் கடவுளாகிய ஆண்டவர் தேர்ந்து கொண்ட லேவியின் புதல்வர்களாகிய குருக்கள் முன்வர வேண்டும். ஏனெனில் அவர்களது வாக்கின்படியே எல்லா வழக்குகளும் எல்லா தடியடிகளும் தீர்க்கப்பட வேண்டும். அப்போது கொலையுண்டவனுக்கு மிக அருகில் உள்ள நகர் தலைவர்கள் எல்லோரும் பள்ளத்தாக்கில் கழுத்து முறிக்கப்பட்ட கிடாரியின் மீது அவர்கள் கைகளை கழுவி உரத்து சொல்ல வேண்டியது,
எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை சிந்தியதும் இல்லை, எங்கள் கண்கள் அதை கண்டதுமில்லை. ஆண்டவரே, நீர் மீட்ட உம் மக்களாகிய இஸ்ரவேலை மன்னித்தருளும். குற்றமற்றவனின் இரத்தத்தை சிந்தின பழியை உம் மக்கள் இஸ்ரவேல் மேல் சுமத்தாதேயும். இரத்தப் பழியிலிருந்து அவர்களை விடுவித்தருளும். இவ்வாறு குற்றமற்றவனின் இரத்தத்தை சிந்தின பழியை உன்னிடமிருந்து நீக்கிவிடுவாய். ஏனெனில் ஆண்டவரின் முன்னிலையில் நேரியதை செய்துள்ளாய். உன் பகைவர்களுக்கு எதிராக போர் புரிய போகையில் உன் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களை உன் கையில் ஒப்படைப்பார். நீ அவர்களை சிறைப்பிடிப்பாய். அப்போது சிறைப்பட்டவர்களில் அழகிய தோற்றமுடைய ஒரு பெண்ணை கண்டு அவள் மேல் காதல் கொண்டு அவளை உன் மனைவியாக்கிக் கொள்ள விரும்பினால் அவளை உன் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு போ. அவள் தன் தலையை மழித்து நகங்களை வெட்டிக் கொள்வாள். அவள் சிறை கைதியின் ஆடையை கழற்றிவிட்டு உன் வீட்டில் தங்கி 1 மாத காலம் தன் தந்தையையும் தாயையும் நினைத்து துக்கம் கொண்டாடுவாள். அதன்பின் நீ அவளோடு கூடி அவள் கணவனாவாய். அவள் உனக்கு மனைவியாவாள். அவள் மேல் உனக்கு விருப்பமில்லாமற் போனால் அவள் விருப்பம் போல் அவளை போகவிடு. நீ அவளை கெடுத்து விட்டதால் பணத்துக்கு விற்கவோ அடிமை போல் நடத்தவோ வேண்டாம். 2 மனைவியரை கொண்ட ஒருவன் ஒருத்தியின் மேல் வெறுப்பாகவும் மற்றவள் மேல் வெறுப்பாகவும் இருக்கும்போது இருவருமே அவனுக்கு பிள்ளைகளை பெற்றிருக்கையில் வெறுக்கப்பட்ட பெண்ணின் புதல்வன் தலைப்பேராக இருப்பானாயின் அவன் தனக்குண்டான சொத்தை தன் புதல்வர்களுக்கு பங்கிடும் நாளில் தலைச்சனுக்குரிய உரிமையை தலைச்சனாகிய வெறுக்கப்பட்ட பெண்ணின் புதல்வனுக்கு அன்றி விருப்பப்பட்ட பெண்ணின் புதல்வனுக்கு கொடுக்க கூடாது. வெறுக்கப்பட்ட பெண்ணின் புதல்வனையே தலைச்சனாக ஏற்றுக்கொண்டு தன்னிடம் உள்ள சொத்துக்களில் அவனுக்கு 2 பங்கு கொடுக்க வேண்டும். ஏனெனில் அவனே தன் தந்தையின் ஆற்றலது முதற்கனி. தலைச்சனுக்குரிய உரிமை அவனையே சாரும். ஒருவனுடைய புதல்வன் பிடிவாதமும் முரட்டுத்தனமும் கொண்டவனாய் தந்தை சொல்லையோ தாய் சொல்லையோ கேளாமல் அவர்களால் தண்டிக்கப்பட்ட பின்பும் அடங்காமல் போனால் தந்தையும் தாயும் அவனை பிடித்து அவனது நகர் வாயில் உள்ள தலைவர்களிடம் கொண்டு போவர். எங்கள் மகனாகிய இவன் பிடிவாதமும் முரட்டுத்தனமும் கொண்டவனாயிருக்கிறான், எங்கள் சொல் கேட்பதில்லை, பெருந்தேனிக்காரனும் குடிவெறியனுமாயிருக்கிறான் என்று நகர் தலைவர்களிடம் அவர்கள் சொல்ல வேண்டும். உடனே அந்நகரத்து மனிதர் எல்லோரும் அவனை கல்லால் எறிவர், அவனும் செத்தொழிவான். இவ்வாறு உன்னிடமிருந்து தீமையை அகற்று. அதை கேட்டு இஸ்ரவேலர் எல்லோரும் அஞ்சுவர். சாவுக்கு ஏதுவான பாவம் செய்த மனிதன் சாகடிக்கப்பட்ட பின் அவனது பிணத்தை ஒரு மரத்திலே தொங்கவிடு. ஆனால் அவன் பிணம் இரவில் மரத்தில் தொங்கக்கூடாது. அவனை நீ அன்றே அடக்கம் செய்ய வேண்டும். ஏனெனில் தொங்கவிடப்பட்டவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன். நீயோ உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு உரிமை சொத்தாக கொடுக்கும் நாட்டை தீட்டுப்படுத்தாதே. திருப்பாடல் 100. அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். ஆமேன். ஆண்டவர், இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவர், இந்த நாளின் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் தலைக்கணத்தோடு உங்களுக்கு எதிராக எந்த விஷயத்துலையும் முணுமுணுத்துறாமல்
எந்த விஷயத்துலையும் உங்களுக்கு எதிராக முறையிடாமல், வாதாடாமல், தாழ்ச்சியுள்ள மக்களாக, எல்லாவற்றிலும் ஆசீர்வாதங்களை பார்க்கக்கூடியவர்கள், நன்மையை தேடி தேடி பார்த்து உங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தாங்காண்டவரே. கஷ்டங்கள் வரும்போது தாழ்ச்சியாக அதை உங்ககிட்ட ஜெபத்தில் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட அதை வெளிப்படுத்திட்டு, உங்களுடைய கரத்தை, ஒரு குழந்தை எப்படி அப்பாவோட கரத்தையே காத்து எதிர்பார்த்துருக்குமோ அதே போல் நாங்களும் உங்களுடைய கரத்தை மட்டுமே நோக்கி பார்த்துருக்கக்கூடிய தாழ்ச்சியான உள்ளத்தை தந்துள்ளும் ஆண்டவரே. அம்மா, நீங்கள் எப்படி காணா ஒரு திருமணத்தில் ஆண்டவர் இயேசுவை அவருடைய முதல் அடையாளத்தை செய்கிறதுக்கு, அற்புதத்தை செய்கிறதுக்கு நீங்கள் அவரை தூண்டுனீங்களோ அதே போல் அம்மா நாங்களும் ஆண்டவருடைய வழிகளில் நடக்க, அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிச்சு நடக்க, அவருக்கு எதிராக முறையிடாமல் அவருக்கு அடிப்பணிஞ்சு நடக்கூடிய, கீழ்ப்படிஞ்சு நடக்கூடிய நல்ல பிள்ளைகளாக, உங்களுடைய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு பரிந்து பேசி தேவையான அருளை பெற்றுத்தாங்க அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினத்திற்கான கேள்விகளுக்கான பதில் நம்ம முதல்ல பார்த்துடலாம். இன்றைக்கான முதல் கேள்வி, யூதர்கள் இன்றைக்கி தூய்மை சடங்குகளை பற்றி நம்ம வாசித்தோம். இணைய சட்டம் 19ஆம் அதிகாரத்தில். அதுக்கும் காணவர் திருமணத்திற்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். அதுக்கான பதில் குறிப்பாக 12வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். 3ஆம் நாள் மற்றும் 7ஆம் நாள் இந்த யூதர்கள் ஏதாவது பிணத்தை தொட்டுட்டாங்களோ அப்படின்னாக்கா அவங்க அவர்கள் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஸோ இது நம்ம காணவர் திருமணத்தில் யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1-11 வசனங்கள் நம்ம வாசிச்சோன்னா, அதில் மாதா ஆண்டவர் இயேசுவிடம் சொல்கிறாங்க, இவர்களுக்கு திராட்சரசம் தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் பெண்ணே, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும், உனக்கும் எனக்கும் என்ன, என் நேரம் இன்னும் வரவில்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ மாதா சொல்கிறாங்க, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி. அப்போது யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அங்கே 6 கற்ஜாடிகள் இருந்தது. அது யூதர்களின் தூய்மை சடங்குகளை நிறைவேற்றுவதற்கான கற்சாடிகள். ஒவ்வொன்றும் 20 அல்லது 30 குடங்களை கொள்ளக்கூடிய பெரிய ஒரு கற்சாடி. அதான் நம்ம வாசிக்கிறோம். ஸோ இது எதுக்கு இந்த கற்சாடி? யூதர்களின் தூய்மை சடங்குகளை நிறைவேற்றுவதற்கான கற்சாடி. அதுதான் நம்ம இன்றைக்கி வாசித்தோம். அப்போ இவங்க அந்த தண்ணி, அந்த கற்சாடி ஃபுல்லாக இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து இவங்க அவங்களே கழுவி கொள்வாங்க, தூய்மைப்படுத்தி கொள்வதற்கான அந்த தூய்மை சடங்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம எண்ணிக்கை 19 நம்ம வாசிக்கிறோம். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த தூய்மை சடங்குகளுக்கான இந்த கற்சாடி எடுத்து அந்த தண்ணியை ரொப்ப சொல்கிறார். தண்ணி ரொப்பினதுக்கப்புறம் இப்போ யூதர்கள் அந்த கற்சாடியிலேருந்து தண்ணி எடுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்களையே அவங்க தூய்மைப்படுத்தி கொள்வாங்க. அவங்களுடைய அந்த அழுக்கிலிருந்து அவங்க தூய்மைப்படுத்தி கொள்வாங்க, வெளி உடல் பிரகாரமான அழுக்கிலிருந்து. இப்போ ஆண்டவர் அந்த கற்சாடியின் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார். இப்போ இது எதை குறிக்குது அப்படின்னாக்க, திராட்சை ரசம் அது புதிய உடன்படிக்கை குறிக்கக்கூடியது. அது ஒரு பக்கம் இருக்கும்போது, இந்த திராட்சை ரசத்தை ஆண்டவர் பின்னாடி என்ன பண்ணுவார், மேல் மாடி அறையில் இறுதி ராவணமின் போது அதை தன்னுடைய ரத்தமாக மாற்றுவார். இப்போ இந்த தூய்மை சடங்குக்கான இந்த ஜாடியிலேருந்து இருக்கக்கூடிய தண்ணியை வெளிப்புறமான தூய்மையை மட்டும்தான் யூதர்களுக்கு கொடுத்துட்டு இருந்துச்சு. அது அவங்களுடைய உள்புறமான தூய்மைக்கு இந்த சடங்குகளாம் அவங்களை தயாரித்து கொண்டே வந்தது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி இந்த திராட்சை ரசத்தை அவருடைய ரத்தமாக மாற்றுகிறார். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த தூய்மை சடங்குகளான ஜாடியில் இருக்கிற தண்ணீரை திராட்சை ரசம் மாற்றி அந்த திராட்சை ரசத்தை மக்களை குடிக்க சொல்கிறாரு. அந்த அந்த கல்யாணத்துக்கு, திருமணத்துக்கு வந்திருந்தவங்களுடைய அவங்களுக்கு குடிக்க சொல்கிறாரு. பின்னாடி இந்த திராட்சை ரசத்தை அவர் ரத்தமாக மாற்றினதுக்கப்புறம் அவருடைய ரத்தத்தையும் குடிக்கிறதுக்கு கொடுக்குறாரு. ஆனால் இந்த ரத்தம் நம்மளுடைய வெளிப்புறமான அழுக்குகளை கழுவுவதற்கல்ல, நம்மளுடைய உடலையும் ஆன்மாவையும் பாவத்திலிருந்து கழுவக்கூடிய ஒரு தூய்மை சடங்கு. அப்போ பாருங்களேன், அவர் ஒரு புதிய ஏற்பாட்டினுடைய ஒரு தூய்மை சடங்குக்கு துவக்கத்தை அங்கே அவர் வித்துட்ருக்கிறார். இதுக்கு காரணம் யார்? மாதா பாருங்கள். அப்போ அதனால தான் சொல்லுவாங்க, நம்ம அதை மாதா எல்லா மூதாதையர்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஆதாம், நோவா, மோசே, எல்லா இறைவாக்கினர்கள், எல்லா அரசர்கள், நீதி தலைவர்களுடைய மொத்த குரலாக மாதா ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்களாம், இஸ்ரேல் மக்களுக்கான அந்த உடன்படிக்கை எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அது பாவத்திலேருந்து கழுவ மாட்டேங்குது, அவர்களுக்கு திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது அப்படின்றப்ப பழைய ஏற்பாட்டில்
அவங்களால பரிசுத்தப்படுத்த முடியலன்றத அழகாக மாதா வந்து அந்த ஒரு பழைய இஸ்ரேலினுடைய ஒரு குரலாக, ஒரு முகமாக மாதா வந்து பேசுகிறாங்களாம் ஆண்டவர்கிட்ட. அது மட்டும் இல்லை, இதை வந்து நம்ம இன்னொரு வகையிலையும் பார்க்கலாம். படைப்பினுடைய அந்த ஒரு கண்ணோட்டத்துலையும் பார்த்தோன்னா மாதா தான் புதிய ஏவாளாக இருக்காங்க, ஆண்டவர் புதிய ஆதாமாக இருக்கிறார். ஸோ ஒரு புதிய படைப்பை உருவாக்குறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம அதை வந்து யோவான் நற்செய்தி வரும்போது அந்த விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம வெறும் இந்த தூய்மை சடங்கு சம்மந்தப்பட்ட ஒரு விளக்கத்தை மட்டுமே நம்ம பார்ப்போம். பாருங்கள் என்ன நடக்குது பாருங்கள். முதல் விஷயம், ஆண்டவர் அந்த கற்சாடியை நம்ம பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தூய்மை சடங்கு என்றைக்கு பண்ணணும்? 3ஆம் நாள் பண்ணணும், 7ஆம் நாள் பண்ணணும். இந்த கானாவூர் திருமணம் என்றைக்கு நடக்குது? நமக்கு நன்றாக தெரியும். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 வசனம், 3ஆம் நாள் கானாவூரில் திருமணம் ஒன்று நிறைவேறியது. இப்போ இது 3ஆம் நாள். தூய்மை சடங்குக்கான தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுறாரு, பின்னாடி அதை ரத்தமாக மாற்றி ஆண்டவர் ஒரு புதிய தூய்மை சடங்கு உருவாக்குகிறார் 3ஆம் நாள். ஆனால் அது 7ஆம் நாளமாகவும் இருக்கணும்ல, அது 7ஆம் நாளும் தான். எப்படின்னா இறையியல் அறிஞர்கள் அழகாக கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 29ஆம் வசனத்தில் யோவான் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் தம்மை நோக்கி வருவதை கண்டு, இதோ ஆண்டவரினுடைய ஆட்டுக்குட்டி, உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி அப்படின்னு சொல்லி யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அடுத்த நாள். ஓகே, ஸோ அப்படின்னா 2வது டே ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் 35ஆவது வசனத்தில் பாருங்கள், திருப்பி அடுத்த நாள்னு வரும். அடுத்த நாள் யோவான் திரும்பவும் அவருடைய 2 சீடர்களோடு நின்றுட்டு இருக்கும்போது ஆண்டவர் இயேசுவை நடப்பதை பார்த்து, இதோ ஆண்டவரின் ஆட்டுக்குட்டின்னு திரும்பவும் சொல்வார். ஸோ அது எத்தனாவது நாள்? 3ஆவது நாள். திரும்பவும் பாருங்கள், அதே யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரத்தில் 43ஆவது வசனத்தில் அடுத்த நாள் ஆண்டவர் கலீலியாவுக்கு போவதற்கு முடிவு செஞ்சு அவர் அங்கே போய் பிலிப்பை கூப்பிட்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது எத்தனாவது நாள்? 4ஆவது நாள். ஸோ இதோட 1 அதிகாரம் யோவான் நற்செய்தியில் முடிஞ்சு 2வது அதிகாரம் துவக்கத்தில் என்ன சொல்கிறார் யோவான்? 3ஆம் நாள். அப்போ பாருங்கள், 4 நாள் முடிஞ்சு 3ஆவது நாள் ஸ்டார்ட் ஆகுது இங்கே இவரை பொறுத்த வரைக்கும். அப்படின்னா என்ன? 4 + 3 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 7ஆம் நாள். ஸோ யோவான் நற்செய்தியாளர் 3ஆம் நாளுன்னு சொல்கிறாரு, 7ஆம் நாளாகவும் அதை நம்ம முன்னாடி நம்ம ஆட் பண்ணோன்னா 7ஆவது நாளுன்னு நம்ம பார்க்கலாம். அன்னைக்கு தூய்மை சடங்கு செய்ய வேண்டிய கற்சாடியில் இருக்க தண்ணி எடுத்து திராட்சை ரசமாக மாற்றி குடிக்க சொல்கிறாரு. அவருடைய பணியினுடைய கடைசியில் அந்த திராட்சை ரசத்தையே அவருடைய ரத்தமாக மாற்றி குடிக்க சொல்லி உண்மையான உள்புறமான உடலையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு தூய்மை சடங்கு ஆண்டவர் அந்த மேல்மாடி அறையில் இறுதி ராவணவில் நமக்கு கொடுக்குறாரு. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்போ இதை படைப்பாகவும் 7ஆவது நாள் படைப்பு முடிஞ்சு ஆண்டவர் ஓய்வு எடுத்தார். அன்றைக்கி பழைய ஆதாம் பழைய ஏவாள் இருந்தாங்க, இன்றைக்கி புதிய ஆதாம் புதிய ஏவாளில் இருக்காங்க. அந்த ஒரு இதை வந்து நம்ம அப்புறம் பார்ப்போம். ஏன் ஆண்டவர் மாதா வந்து பெண்ணேன்னு கூப்பிட்டாரு, அது வந்து படைப்பு சம்மந்தமாக போகும். ஸோ அந்த விளக்கங்குள்ளே நம்ம போகல. பட் தூய்மை சடங்கு மட்டும் பாருங்களேன், அதே 3ஆம் நாள் அதே 7ஆம் நாள் கானாவூர் திருமணத்தில் மாதாவினுடைய சொல்லினால், மாதாவினுடைய ஜபத்தினால் ஆண்டவர் அழகாக தூய்மை சடங்கு ஆரம்பிக்கிறார், புதிய ஏற்பாட்டை துவங்கி வைக்கிறார். அது இறுதியாக அவருடைய அந்த இறுதி ராவணவில் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பில் அவர் நிறைவு செய்கிறார். ஸோ அதனால தான் மாதா வந்து பழைய இஸ்ரவேல், பழைய சீயோன், பழைய எருசலேம், பழைய சீயோன் மகள், எல்லா மூதாதையர்கள், இறைவாக்கினர்கள், அரசர்கள், நீதி தலைவர்களுடைய குரலாக மாதா வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, திராட்சை ரசம் தீந்துருச்சுப்பா, உடன்படிக்கையை ஏற்படுத்துவீங்களா, எப்போ ஏற்படுத்துவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குறுதிகள்லாம் எப்போ உண்மையிலேயே நிறைவேறும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கோன்ற அந்த ஒரு ஏக்கத்தை மாதா வந்து மொத்த பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு முகமாக ஒரு நிறைவை கொண்டு வர சொல்லி மாதா கேட்குறாங்களாம். இன்னொரு அழகான விஷயம் பாருங்கள், அதே எண்ணிக்கை 19ஆம் அதிகாரத்தில் 19ஆவது வசனத்தில் பாருங்கள், சுத்தமாக இருக்கிறவன், தூய்மையாக இருக்கிறவன் தான் அந்த அசுத்தமாக இருக்கிறவங்க மேலே அந்த தண்ணீரை தெளிக்கணுமா. அன்றைக்கி அந்த கானாவூர் திருமணத்தில் 3ஆம் நாள் அதே 7ஆம் நாள் தூய்மையானவர் ஆண்டவர் இயேசு, மாதா 2 பேர் மட்டும்தான் பாவம் இல்லாதவங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, தூய்மை இல்லாதவர்கள், திருச்சபையினுடைய ஒரு குட்டி திருச்சபைன்னு சொல்லலாம். அப்போஸ்தலர்கள் இருக்காங்க, திருமணத்துக்கு வந்தவங்க இருக்காங்க. நம்ம அதை பின்னாடியும் பார்ப்போம். நம்ம யோவான் நற்செய்தியில் நம்ம பின்னாடி வாசிப்போம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த பிரைட் குரூம், அந்த மணவாளனை கூப்பிட்டு அந்த பந்தி தலைவர் கேட்பாரான், எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை தான் முதல்ல பரிமாறுவாங்க, அதுக்கப்புறம் தான் தரம் குறைந்த திராட்சை ரசத்தை பரிமாறுவாங்க, நீங்கள் ஏன் நல்ல திராட்சை ரசத்தை இது வரைக்கும் வச்சுருந்தீங்க
அப்படின்னா அது எதை குறிக்குது? எல்லோரும் இந்த புதிய உடன்படிக்கை தான் பெஸ்ட்டு, எல்லோரும் அதை தான் முதல்ல தருவாங்க. நீங்கள் ஏன் வந்து புதிய உடன்படிக்கை இவ்வளோ நாள் வச்சுருந்தீங்க கொடுக்காம அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். ஸோ அப்படி அதை நம்ம வாசிக்கணும். ஏன்னா யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தில் பின்னாடி நம்ம வாசிப்போம், அந்த மணவாளன் தான் ஆண்டவர் இயேசு. மணவாட்டியை கொண்டிருப்பவன் தான் அந்த மணவாளன். ஸ்நாபகரில் பிற சொல்லுவார், நான் மணவாளனுடைய ஒரு நண்பன், நான் வந்து மணவாளன் கிடையாது, நான் மெசியா கிடையாது. ஸோ யார் மணவாட்டியை கொண்டிருக்காங்களோ, யார் இங்கே மணவாட்டி? இந்த புதிய எருசலேம், புதிய இஸ்ரேல், திருச்சபை தான் மணவாட்டி, ஆண்டவர் இயேசு தான் மணவாளன். ஸோ இங்கே பாருங்கள், மாதா வந்து ஒரு மணவாட்டியாக இருந்து, பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு பிரதிநிதியாக இருந்து இந்த மணவாளன் ஆகிய ஆண்டவர் இயேசுக்கிட்ட பரிந்து பேசுகிறாங்க. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக அந்த திருமணம், காணவர் திருமணமே ஒரு மறைபொருளான விஷயம். சரி, புனிதர்களும் இறையியல் வல்லுநர்களும் சொல்கிறாங்க. அந்த மணவாளனுடைய பெயர் குறிப்பிடப்படலை. ஆனால் பின்னாடி நம்ம 3ஆவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அந்த மணவாளன் ஆண்டவர் இயேசு அப்படின்னு சொல்லி. ஸோ ஒருவேளை இது இந்த செம்மறியினுடைய திருவிருந்தா? அந்த திருமணத்தை தான் யோவான் சொல்கிறார். ஏன்னா அவர் தான் திருவெளிப்பாடில் செம்மறியின் திருவிருந்தை அவர் பார்க்குறாரு அங்கே விண்ணகத்தில். அப்போது அந்த காணவர் திருமணம் உண்மையிலுமே நடந்துச்சு, ஆண்டவருடைய வாழ்வில் நடந்த உண்மையான நிகழ்வு. பட் அது பின்னாடி ஆவிக்குறி வகையில் நமக்கு அலகாரிக்கல் சென்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ஆண்டவருடைய அந்த புதிய உடன்படிக்கையினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஸோ அந்த மணவாளன் ஆண்டவர் இயேசுவாக இருக்கலாம், மணவாட்டி திருச்சபையாக இருக்கலாம். அப்போஸ்தலர்கள் அந்த திருமணத்துக்கு வந்திருந்தவர்கள் எல்லாருமே அப்போஸ்தலருக்கு குருவாக இருக்காங்க, திருமணத்துக்கு வந்தவங்க புதுநிலையர்களை குறிக்கிறாங்க. ஸோ இப்படி அது ஒரு திருச்சபையாக இருக்குது, புனிதர்களையும் குறிக்குது, மாதாவும் அங்கே இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம அதை உண்மையான ஒரு நிகழ்வாகவும் நம்ம பார்க்குறோம். ஸோ பாருங்கள், சுத்தமான மாதாவும் ஆண்டவர் இயேசுவும் அசுத்தமான தூய்மையற்ற திருச்சபையின் மேலே இந்த தூய்மை சடங்குக்கான அந்த தண்ணீர் எடுத்து குடிக்க கொடுக்குறாங்க. உள்புறமான தூய்மைக்கு தயார்படுத்துகிறாங்க, திராட்சை ரசமாக மாற்றி. சரி, இது ஒரு பக்கம் இருக்க. 2வது கேள்விக்கு போவோம். இன்றைக்கி இஸ்ரேல் மக்கள் ஒரு நாட்டினர்களுக்கு எதிராக, ஒரு இனத்திற்கு எதிராக அவங்க போரிட மாட்டாங்க. யாருன்னு பார்த்தோன்னாக்க, இன்றைக்கி எண்ணிக்கை 20ஆம் அதிகாரம் 18லேருந்து 21 வசனங்களில் வாசிச்சோன்னு தெரியும், ஏதோமியர்கள். ஸோ இந்த ஏதோமியர்கள் யார் அப்படின்னா, தொடக்க நூல் 36ஆம் அதிகாரம் 8லேருந்து 9 வசனத்தில் வாசனம் தெரியும். ஏதோமியர்கள் ஏசா, யாக்கோபினுடைய சகோதரன் இருக்கார்ல, அண்ணன் ஏசா, அவருடைய புதல்வர்கள், வழிமரபினர்கள். ஸோ ஆண்டவர் ஏற்கனவே சொல்கிறாரு, இணைய சட்டம் 2ஆம் அதிகாரத்தில் 4லேருந்து 5 வசனங்களில் ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார், நீங்கள் உங்களுடைய சகோதரர்கள் ஏசாவினுடைய மக்களினுடைய வழியில் நீங்கள் போவீங்க, அவங்க உங்களை பார்த்து பயப்படுவாங்க, நீங்கள் வந்து அவங்க கூட போரிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்க நாங்கள் உள்ளே போகிறோன்னு சொல்லி கேட்குறாங்க, அவங்க பயந்துக்கிட்டு தான் ஆக்சுவலாக விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க போர் புரிய வரும்போது ஆக்சுவலாக இஸ்ரேல் மக்கள் போர் புரிஞ்சிருக்கலாம், ஆனால் அவங்க போர் புரியாமல் ஆண்டவருடைய கட்டளை இணை சட்டம் 2:4லேருந்து 5 வசனங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட போரிடாமல் இவங்க திரும்பி அமைதியாக வந்துடுறாங்க. ஏன்னா ஆண்டவர் ஏசா கொடுத்த ஆசீர்வாதம் அது. அங்கேருந்து ஒரு காலடி கூட உங்களுக்கு தரமாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் அதை வாக்களிக்கலை அப்படின்றதுனால அதை அவங்க விட்டுட்டு கிளம்பிடுறாங்க, வேறு பக்கம் திரும்பி போயிடுறாங்க. சரி, இன்றைக்கி 3வது கேள்வியை பார்ப்போம். 3வது கேள்வி, இணைச்சட்டம் 21ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு சட்டம் யாக்கோபு செய்த ஒரு தவறை நமக்கு வந்து ஞாபகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். என்ன அப்படின்னாக்கா, இணைச்சட்டம் 21ஆம் அதிகாரம் 15லேருந்து 17 வசனங்கள் நம்ம பார்த்தோன்னா, உங்களுக்கு 2 மனைவிகள் இருக்காங்க. யாருக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க? யாக்கோபுக்கு. ஸோ அதில் ஒரு மனைவி நீங்கள் ரொம்ப அன்பு செய்கிறீங்க. யார் அந்த மாதிரி செஞ்சால்? யாக்கோபு ராகேல் அன்பு செஞ்சார். அப்போது நீங்கள் அந்த ஒரு மனைவியினுடைய பையன் ஒருவேளை உங்களுடைய தலைமகனாக இல்லாமல் போயிட்டா, ஆனாலும் கூட நீங்கள் அன்பு செய்யாத மனைவி தான் உங்களுடைய தலைமகனாக, அந்த தலைமகனுக்கு நீங்கள் தலைமகனுக்குரிய அந்த ஆசீர்வாதத்தையும் உரிமையும் கொடுக்கணும். நீங்கள் அன்பு செய்கிறீங்கன்றதுக்காக அவனுக்கு தலைமகனின் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடாது. இதை தான் யாக்கோபு செஞ்சார். அவருக்கு பிடிச்சது ராகேலுடைய மகன் யோசேப்பு தலைமகன் கிடையாது. அப்போது யோசேப்புக்கான தலைமகனுக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமையெல்லாம் அவர் கொடுத்தாரு, அன்பு அதிகமாக காட்டினார், ஆடையை செஞ்சு கொடுத்தாரு. ஸோ இந்த ஆடை இதெல்லாமே முதல் உரிமை யாருக்கு வந்திருக்கணும்? ரூபனுக்கு தான் வந்திருக்கணும், தலைமகனுக்கு. ஆனால் அவர் வந்து அவருக்கு பிடிச்ச ராகேலினுடைய மகனாகிய சின்ன பையனாக இருந்தாலும் யோசேப்புக்கு அதெல்லாம் யாக்கோபு செஞ்சுட்டு இருந்தார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், குடும்பத்தில் நம்ம அது மாதிரி பண்ண பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். யாக்கோபுடைய வாழ்விலும் அதான் நடந்துச்சு, யோசேப்போட வாழ்விலும் அதான் நடந்துச்சு கடைசியாக. ஸோ இந்த சட்டம் நமக்கு யாக்கோபு ஞாபகப்படுத்துறது, நம்ம யாருக்கும் பாரபட்சம் பார்க்காமல்
எல்லா பிள்ளைங்களும் ஒரு சில பேர் உண்மையுமே நமக்கு பிடிச்சவங்களா இருப்பாங்க, நல்லவங்க, அவங்க சுபாவம் நமக்கு பிடிக்கும். ஆனாலும் அவங்கக்கிட்ட நம்ம அன்பு காட்டுறதுல எந்த ஒரு ஒருதலை பட்சமும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் நம்ம வாசிக்கிறோம், நல்லவர் மேலும் தீயவர் மேலும் அவர் மலையை பொரிய செய்கிறார், கதிரவனை எலும்பு செய்கிறார். ஆண்டவர் அவருக்கு நன்றி செய்யலாதவங்க, அவரை மதிக்காதவங்க, அங்கீகரிக்காதவங்க, நாத்திகர்களுக்கு கூட ஆண்டவர் நன்மையை செஞ்சிட்ருக்காரு. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம, அவர் அறிஞ்ச நம்ம, கடவுளுடைய அன்பை நம்ம கொண்டு வந்து எல்லாருக்கிட்டேயும் பொதுவாக ஈக்குவலாக அவங்கள நடத்தலைன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்களாகவே நம்ம இருக்க முடியாது. சரி, இன்றைய தினத்திற்கான விளக்க உரைக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள். இன்றைக்கி வாசித்த நம்ம பகுதி எண்ணிக்கை 19 அந்த சிவப்பு கிடாரியை ஆண்டவர் பலியிட சொல்கிறார், தூய்மை சடங்கு செய்வதற்காக, பரிசுத்தப்படுத்துறதுக்காக. அப்போ அதை பாருங்கள், இன்றைக்கி எபிரேயர் இதை புதிய ஏற்பாட்டில் இந்த சிவப்பு கிடாரியும் ஆண்டவர் இயேசுவை குறிக்கிறது. பாருங்களேன், நம்ம பாஸ்கா உணவு பார்த்துட்டோம், அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவர். அடுத்தது திருவுறைவிடத்தில் சதா காலமும் பலி செலுத்தி கொண்டே இருக்கணும், காலையிலையும் சாயங்காலமும் பலி செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆடுகள், வெள்ளாட்டு கிடாய்கள், காளைகள் எல்லாமே ஆண்டவர் இயேசுவை குறிக்கிறது நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது, பாஸ்கா கடத்தலினுடைய ஆட்டுக்குட்டி, திருவுறைவிடத்தில் பலியில் செலுத்தக்கூடிய அந்த ஆடு மாடுகள், எல்லா காளைகளும். மூணாவது பாருங்கள், அந்த பாவக்கழுவாய் நாள், டே ஆஃப் அட்டோன்மெண்ட், அந்த எபிரேயத்தில் யாம் கிபுரிம் அப்படின்வாங்க. அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டில் அன்றைக்கி செய்யக்கூடிய அந்த 2 ஆட்டுக்குட்டிகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒன்று போக்காடு, இன்னொன்று ஆண்டவர் முன்னாடி பலி செலுத்தக்கூடிய ஆடு. அந்த ஆட்டுக்குட்டி அதுவும் ஆண்டவர் தான் நம்ம பார்த்துட்டோம். 4வது பாருங்கள், இந்த சிவப்பு கிடாரியும் கூட ஆண்டவருடைய முன்னடையாளம் தான். எங்கே நம்ம பார்க்குறோம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 13 - 14 வாசனை தெரியும். வெள்ளாட்டு கிடாய்களோ காளைகளோ இவற்றின் இரத்தம் கிடாரியின் சாம்பலும். பார்த்திங்களா, இந்த சிவப்பு கிடாரியை தான் அங்கே சொல்கிறாரு எபிரேயனுடைய ஆசிரியர் ஆவியானவர் நமக்கு இந்த இறைவார்த்தை மூலியமாக. தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்படும் போது சடங்கு முறைப்படி அவர்கள் தூய்மை பெறுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களிலிருந்து நம் மனசான்றை எத்தனை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றும் உள்ள தூய ஆவியினால் தம்மை தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. அப்போ பாருங்களேன், எபிரேயர் 9:13 - 14 சொல்லுது, இந்த கிடாரியின் சாம்பல் நம்ம இன்றைக்கி வாசித்தோம். நேரடியாக இந்த கிடாரியின் பலி ஆண்டவரை நமக்கு ஞாபகப்படுத்தணும். இன்றைக்கி நம்ம இப்போ இதை வாசிக்கும் போது எவ்வளோ அழகான விஷயம் பாருங்களேன். அது மட்டும் இல்லை பாருங்கள், இதில் 3 விஷயம் நம்ம பார்க்குறோம். ஒன்று, இந்த சாம்பல் பார்த்துட்டோம், நேரடியாக கூறப்பட்டுருச்சு. இன்னொரு 2வது ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள், இந்த கிடாரி மாசற்றதாக இருக்க வேண்டும். எண்ணிக்கை 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கூறப்பட்டிருக்கு, இந்த கிடாரி எந்த ஒரு மாசு இல்லாமல் இருக்கணும், குறைபாடு அற்றதாக இருக்கணும். இதை நம்ம எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்குறோம், கடவுளின் மாசற்ற பலியாக தம்மை தாமே அவர் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. ஆண்டவரும் மாசற்ற ஒரு கிடாரியாக அங்கே சித்தரிக்கப்படுகிறார். அடுத்து பாருங்கள், எண்ணிக்கை 19 3வது வசனத்தில் அதை பாளையத்திற்கு வெளியே கொண்டு போகணும், கேம்புக்கு வெளியே கொண்டு போய் அந்த கிடாரியை கொல்லப்படணும். இங்கே பாருங்கள், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ஆண்டவரும் அதே போல் நகரத்திற்கு வெளியே எடுத்து செல்லப்பட்டு ஆண்டவரும் கொல்லப்பட்டார். 3 விஷயங்கள், மாசற்றதாக இருக்கணும், பாளையத்திற்கு வெளியே கொண்டு போகணும், அதனுடைய சாம்பல் எடுத்து தெளிக்கப்படுவதை போல் இங்கே ஆண்டவருடைய இரத்தம், அவருடைய அந்த கிடாரின் சாம்பலுக்கு பதிலாக ஆண்டவருடைய இரத்தம் நம்மளுடைய பாவத்தை கழுவுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆண்டவருடைய இரத்தம் தான் நமக்கு பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், 6வது எண்ணிக்கை 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பாருங்கள், இந்த தூய்மை சடங்குகளுக்கு செயல்படுவதற்கு 3 விஷயம் தேவைப்படுது. ஒன்று, கேதுரு மரக்கட்டை, இன்னொன்று கருஞ்சிவப்பு நூல், 3வது ஈசோப்பு தண்டு. இது 3மே ஆண்டவருடைய பாடுகளில் இருக்குது. நம்ம பார்க்குறோம், இதை தான் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலும் மோசே அவர் இந்த திருச்சட்டத்தெல்லாம் படித்து முடிச்சுட்டு உடன்படிக்கை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே அவர் இதே தான் எடுக்கிறாரு. நம்ம இதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த கருஞ்சிவப்பு நூல் நம்ம பார்ப்போம். இந்த கருஞ்சிவப்பு நூல் பாருங்கள், எபிரேயர் 9:19 இந்த கருஞ்சிவப்பு நூல் மோசே பயன்படுத்தினார்னு சொல்லும்போது அங்கே பயன்படுத்தக்கூடிய கிரேக்க வார்த்தை கொக்கினோன். கொக்கினோன் அப்படின்னா ஸ்கார்லெட் அப்படின்னு அர்த்தம், கருஞ்சிவப்பு.
ஸோ இதே வார்த்தையை தான் இதே கோக்கினன் தான் ஆண்டவருக்கு இந்த ரோமியர் அந்த படை வீரர்கள் இருக்காங்க, ஆண்டவர் மேலே கருஞ்சிவப்பு ஆடை அணிவிச்சாங்கன்னு நம்ம வாசிக்கிறோம். அணிவிச்சு அவர் வந்து ஏளனம் செஞ்சாங்கன்னு மத்தேயு 27:28. அதே கிரேக்க வார்த்தை தான் இங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்குது, கோக்கினோன். ஸோ பாருங்கள், ஆண்டவர் அந்த சிவப்பு கிடாரையாக இந்த கருஞ்சிவப்பு நூலும் அந்த இடத்துல அந்த தூய்மை சடங்கு. அப்போ ஆண்டவர் சாகும்போது ஒரு தூய்மை சடங்கு நடந்துகிட்டு இருக்கிறது, நமக்கு அது தெரியல. அதனால தான் கருஞ்சிவப்பு ஆடை அணிவிச்சிருக்காங்க. சும்மா இல்லை, பைபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் ஏன் நற்செய்தியாளர்கள் வழியாக தூயாவினர் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு வந்து பதிவு செஞ்சுருக்கணும். நல்லா யோசிச்சு பார்ப்போமே. அங்கே ஒரு தூய்மை சடங்கு நடந்துகிட்ருக்கு, அதான் ஆண்டவர் இங்கே நமக்கு எடுத்து காட்டுகிறார். அது ரெண்டாவது பாருங்கள், ஈசோப்பு தண்டு. யோவான் நற்செய்தி 19:29 வாசிக்கிறோம். யோவான் தான் கீழே அங்கே சிலுவை கடையில் நின்று கொண்டிருக்கார். அவர் சொல்கிறார் அவரோட நற்செய்தியில், ஆண்டவருக்கு ஈசோப்பு தண்டில் அந்த கர்ஜாடியிலேருந்து அவருக்கு அந்த புளித்த திராட்சை ரசத்தை தொட்டு ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க. ஸோ தூய்மை சடங்கு நடந்துகிட்ருக்கு. ஈசோப்பு தண்டும் பயன்படுத்தப்படுகிறது ஆண்டவருடைய பாடுகளின் போது. அது மட்டும் இல்லை, ஒரு சில திருச்சபையின் தந்தையர்கள், மூன்றாவது கேதுரு மரம். திருச்சபையின் தந்தையர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த கேதுரு மரமும் ஆண்டவருடைய சிலுவை மரமும் தொடர்பு உண்டு, அதன் ஒரு முன்னடையாளமாக அவங்க பார்க்குறாங்க. எப்படி தூய்மை சடங்குல கேதுரு மரம் பயன்படுத்துகிறதோ, கட்டை பயன்படுத்தப்படுகிறதோ, அதே போல் இங்கே ஆண்டவருடைய திருச்சிலுவையின் மரக்கட்டை தூய்மை சடங்குல பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா அந்த கேதுரு மரத்தை அந்த கெடாரியை எரிக்கும்போது இந்த கேதுரு மரக்கட்டை தூக்கி உள்ளே போடுறாங்க. அதே போல் ஆண்டவரையும் அந்த ஒரு கிடாரியாக அந்த மரக்கட்டையோடு சேர்த்து பலியாக ஆண்டவருக்கு தகுந்த பலியாக, தகன பலியாக ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார், மாசற்ற பலியாக. ஸோ இந்த கேதுரு மரம், ஈசோப்பு தண்டு, இந்த கருஞ்சிவப்பு நூல், இது மூணுமே ஆண்டவருடைய பாடுகள் இருப்பதையும் நம்ம பார்க்கலாம். சரி, அடுத்து எண்ணிக்கை 20 போவோம். யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்படுற மாதிரி மோசேவியே கடைசியாக சறுக்க வச்சுட்டாங்க. மோசேவியே இந்த மக்கள் வந்து அவங்களுடைய அவ்விசுவாச தன்மையினால் மோசேவையே வந்து கடைசியாக அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே போக முடியாத மாதிரி பண்ணிட்டாங்க. நம்ம அதான் இன்றைக்கி கேட்டோம். குறிப்பாக என்ன பிரச்சனை, மோசேவினுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க, அந்தளவுக்கு ஏன் ஆண்டவர் கடுமையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இறையல் வல்லுநர்கள் இன்னமும் அதை வந்து ஒரு குழப்பமாக தான் பார்க்குறாங்க. ஸோ உண்மையாலுமே என்ன பிரச்சனை, அவர் அந்தளவுக்கு அவர் வந்து நுழைய முடியாத அளவுக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆண்டவர் மோசேவை வந்து அவர் கோல் எடுத்து அந்த எந்த ஒரு பாறை இருக்கோ அந்த பாறை மேலே அடிக்க சொல்லுவார். அதை நம்ம விடுதலை பயணம் 17 வாசிக்கிறோம். ஸோ அப்படி தான் மோசே பழகியிருக்கார். ஆனால் இந்த இடத்துல கோலை எடுக்க சொல்கிறாரு, ஆனால் அடிக்க வேணான்னு சொல்கிறார். எவ்வளோ தெளிவாக இருக்கார் பாருங்க ஆண்டவர். கோலை எடு, ஆனால் அந்த பாறையிடம் பேசு, நீ இறைவாக்கு உரை, அது தண்ணீரை கொடுக்கும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். ஸோ கோலை எடுத்து, ஆனால் நீ வாயில் தான் சொல்லணும்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, கோலை எடுத்துடுறாரு. இப்போ மோசே செய்த தவறுகள் வந்து 3 விதமாக பிரிக்கலாம். ஸோ 3 விதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதல் பாவம் என்ன அப்படின்னாக்கா, அவர் இன்றைக்கி எண்ணிக்கை 20:12 பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்கும்படி. ஸோ ஆண்டவர் வந்து தூயவர்னு சொல்கிறப்ப அவர் ஏதாவது ஒரு வல்லமையான செயலை செஞ்சுட்டு ஆண்டவர் சில சமயம் சொல்லுவார், நானே தூயவர்னு நீங்கள் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆண்டவர் தூயவர், பரிசுத்தர், வல்லமை மிக்கவர் அப்படின்றத இஸ்ரேல் மக்கள் பார்வையில் விளங்கும்படி செய்யாமல் அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ ஆண்டவர் வந்து பரிசுத்தர், அவர் வல்லமையானவர்ன்றதை மோசே வந்து இஸ்ரேல் மக்கள் முன்னாடி எடுத்து காட்டுறதுக்கு தவறிட்டார். ஏன்னா ஒருவேளை வாயில் இறைவாக்கு வரைச்சி பாறையிலேருந்து தண்ணி வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருந்திருக்கும். அவர் அடிக்கிறாரு, அது ஒரு முறை அல்ல 2 முறை அடிக்கிறாரு. அது அடுத்த பாவத்துக்கு கொண்டு போகுது. செகண்ட் பாவம் அவர் சொல்கிறார் பாருங்க அதே வசனத்தில், நீங்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாமல் போனதால். நீங்கள்னு சொல்லும்போது இங்கே ஆண்டவர் வந்து பன்மையில் பேசுகிறாரு. அப்போ யார்கிட்ட, மோசேவுக்கிட்டேயும் ஆரோன்கிட்ட 2 பேர்கிட்டையுமே சொல்கிறாரு. ஸோ நீங்கள் 2 பேருமே என் மேல் நம்பிக்கை வைக்காமல் போயிட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இஸ்ரேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்காதபடி அப்படின்றப்ப இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆக்சுவலாக முதல் பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, அவர் என்ன சொல்ல பாருங்கள், மோசே போயிட்டு, கலகக்காரர்களை இப்பொழுது கேளுங்கள், இப்பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வரவழைக்க எங்களால் கூடுமா
அப்போ பாருங்களேன், இவ்வளோ நாள் ஆண்டவர் செஞ்சார்னு சொல்லிட்டு இருந்த மோசே, ஆண்டவரை வந்து பரிசுத்தராக வல்லமை மிக்கவராக அவரை வந்து மகிமைப்படுத்திட்டு இருந்த மோசே, அவர் தலைமையில் இருக்காருன்ற இருந்த மோசே, இந்த மக்களுடைய இந்த ஒரு அழுத்தத்தினால அவரே வந்து நெறி பிழந்து என்ன சொல்கிறது, அவர் வந்து நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் தரோன்ட்டார். கடவுள் தரார்ன்ற அந்த ஒரு உணர்வில் இருந்த மோசே, இப்போது நாங்கள் வந்து சபைக்கு தண்ணி தரோம். அதாவது இப்போ மோசே என்ன பண்ணிட்டாரு, அவரும் ஆரோனையும் காப்பாற்றிக்க முயற்சிட்டார். இவ்வளோ நாள் ஆண்டவர் அவர் வந்து பாதுகாத்துட்டு இருந்தார், ஆண்டவர் வந்து காப்பாற்றிட்டு இருந்தார், ஆண்டவருடைய பெயரை மகிமைப்படுத்திட்டு இருந்தார். இப்போது அவரையும் ஆரோனையும் அவர் பாதுகாத்துக்க முயற்சி செஞ்சிட்டார். கடவுளை மறந்துட்டார், கடவுள் தான் அவங்களை வழி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றத இந்த இடத்துல காட்ட பண்ணுறாங்க. அதான் பாருங்கள், இஸ்ரேல் மக்களிடையே ஆண்டவர் தூயவர் என்று விளங்கும்படி அவங்க அதை நடந்துக்காமல் அவங்க தவறிட்டாங்க. ஸோ இவருடைய அந்த தலைமைத்துவத்தை இவர் பாதுகாக்க முயற்சி செஞ்சிட்டார். ஏன்னா இந்த மக்கள் கொடுத்த அழுத்தம். அதான் மோசேவே சொல்கிறார் பாருங்க, நம்ம ஏற்கனவே இணைச்சட்டத்தில் வாசிச்சிட்டோம். 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலும் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலும் மோசே மக்கள் மேலே சொல்கிறாரு, உங்களால் ஆண்டவர் என் மேலே கோபமாக இருந்தார், என்னால் வாக்களிக்கப்பட்ட அந்த தேசத்துக்குள்ளே நுழைய முடியாமல் போயிடுச்சு. நான் அதை பற்றி திரும்ப ஆண்டவர்கிட்ட கேட்டப்போ கூட நிறைய டைம் அவர் கேட்டிருக்காரு மோசே. அவர் வந்து போதும் இதை பற்றி பேசாதன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு தப்பு, இவர்களை முன்னிறுத்தி கடவுளை பின்னிறுத்தின. ஆண்டவர் தான் வழி நடத்துகிறான்றதை மாற்றி வச்சார். நீங்களே இனிமேல் வழி நடத்திக்கிட்டு கானான் தேசத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதான் ஃபஸ்ட்டு பாவம். கடவுளை முன்னாடி வச்சு அவரை மகிமைப்படுத்தாமல் இவங்க வச்சதுக்கு அதுக்கு தண்டனை நீங்கள் எடுத்துகிட்டு போக மாட்டீங்க, அவங்கள வழியை எடுத்துகிட்டு போக மாட்டீங்க. 2வது, நீங்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாமல் போனதாங்க. நான் பேச சொன்னேன், நான் சொன்னதை நீ நம்பலையா? இப்போ நம்ம என்ன சொல்கிறது, பயத்தில் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாரா, இல்லை அவர் வந்து ஒரு நம்பிக்கையின்மை தன்மையில் பாருங்கள் அவர் பாறைக்கிட்ட பேசாமல் போயிட்டார். ஸோ செகண்ட் பாவம் அந்த நம்பிக்கையின்மை தன்மை. இந்த தப்புக்கு இவருக்கு கிடைச்ச தண்டனை என்ன? எப்படி இஸ்ரேல் மக்கள் அந்த அரக்கர்கள் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ இவங்ககிட்ட நம்ம பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வெட்டுக்கிளியை போல் தெரியணும் இவங்ககிட்டன்னு இவங்க நினச்சி பயந்தாங்க, கடவுள் மேல் நம்பிக்கை வைக்காமல் போனாங்க. அதனுடைய விளைவு அந்த முதல் தலைமுறையினர்கள் இறந்து போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். நீங்கள் அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே நீங்கள் போக மாட்டீங்கன்னாரு. இங்கே மோசேவும் நம்பாமல் போனார், அவருக்கும் அதே தண்டனை. இப்போ புரிஞ்சிச்ச, மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே தண்டனை மோசேவுக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் என்ன, மக்கள் போருக்கே போக மாட்டேனாங்க, இவர் ஒரு சின்னதாக சறுக்குனார், அதுக்கே இந்த தண்டனை. 3வது, அவர் கீழ்ப்படியாமை போனார், தப்பான ஆண்டவர் பேச சொல்லும்போது இவர் அடித்தார் இல்லையா. ஸோ டிஸ்ஒபீடியன்ஸும் இதில் வருது, 3வது ஒரு பிரச்சனை. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம இதிலேருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் ஒன்று இருக்குது பாருங்கள். யாக்கோபு புதிய ஏற்பாடு கூறுகிறது, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், என் சகோதர சகோதரிகளே, உங்களில் பலர் போதகராக ஆக விரும்ப வேண்டாம். போதகர்களாகிய நாங்கள் மிக கண்டிப்பான தீர்ப்புக்கு உள்ளாக வேண்டும் என உங்களுக்கு தெரியும். நாம் எல்லோருமே அடிக்கடி தவறுகிறோம். அப்போ பாருங்களேன், அந்தந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கண்டிப்பான தீர்ப்பு, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி புனித யாக்கோபு கூறுகிறார். அப்போ பாருங்கள், நம்ம ஒரு சாதாரண ஆளாக இருக்கும்போது ஆண்டவரும் அதான் சொல்கிறாரு, ஒருத்தனுக்கு இதுதான் நன்மைன்னு தெரிஞ்சு அப்புறம் அதை வந்து செய்யாமல் போனான் அப்படின்னாக்க அவனோட தண்டனை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒருவேளை ஒருத்தன் தப்பு செய்கிறான், அவனுக்கு நன்மை எதுதான் நல்லதுன்னு தெரியாமல் அவன் தப்பு செய்கிறான்னா அவனோட தண்டனை கம்மியாக இருக்கும்னு ஆண்டவர் நற்செய்தியில் நமக்கு கூறுறாரு. ஸோ போதகர்களாக இருக்காங்கன்னா நம்ம முன்மாதிரியாக இருக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு அப்பா அம்மா ஒரு நல்ல முன்மாதிரியை பிள்ளைக்கு வைக்காமல் அவங்க டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஜெபமாலை ஜெபிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகாமல், அவங்க திருப்பள்ளிக்கு போகாமல், அவங்க வந்து குடும்ப ஜெபமாலையை வந்து நிறுவாமல், குடும்பத்தில் அவங்க பைபிள் படிக்கிறத பிள்ளைங்க பார்க்காம, அவங்க பிறருக்கு ஏழைகளுக்கு உதவி செய்கிறத பிள்ளைங்க பார்க்காம வளர்ந்தாங்கன்னா அப்போ அப்பா அம்மாவுக்கு எந்த அளவுக்கு ஆண்டவர் கணக்கு கேட்பார். அதே போல் தலைவர்கள், பொலிட்டிக்கலாகவும் இருக்கலாம், அரசியல்வாதிகளாகவும் இருக்கலாம், திருச்சபையின் தலைவர்கள், குருக்கள், கன்னியர்கள், எல்லாருமே கன்னியர்கள் குருக்கள் மேலே அத்தனை கண்கள் பார்க்குது. அப்போ அவர்களுடைய கடமை எவ்வளோ இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆண்டவர் அவங்ககிட்டேருந்து எவ்வளோ இன்னும் கண்டிப்பான தீர்ப்புக்கு அவங்க உள்ளாகுவார்கள். அதை நம்ம யோசித்து பார்க்கணுமே. எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது, எவ்வளோ சீரியஸாக போகுது பாருங்கள். ஆனால் நம்ம எவ்வளோ ஜாலியாக நம்மளோட ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். இதெல்லாம் படிக்கும்போது தான் தெரியுது. அதனால தான் பார்க்குறோம், புனித அவிலா தெரேசா
புனித அவிலா தெரசா டாக்டர் ஆஃப் தி சர்ச், திருச்சபையின் பண்டிதர், மிகப்பெரிய புனிதர்களில் ஒருவர். அவர் வந்து ஆண்டவர் காட்சி காட்டுறாரு. புனித அவிலா தெரசாவுக்கு நரகத்தில் ஒரு இடத்தை ஆண்டவர் வச்சுருக்காராம். அதை பார்த்து இவங்க கொடூரமாக பயந்து மனமாடுறாங்க. புனித அவிலா தெரசா, ஆண்டவர் நல்ல வேளை எனக்கு இரக்கம் காமிச்சு எனக்கு என்னுடைய நிலையை காமிச்சாரு அப்படின்றாங்க. டாக்டர் ஆஃப் ப்ரேயர், அவங்க ஜெபத்தின் அந்தளவுக்கு ஜெபிச்சவங்க. மிஸ்டிக்கல் யூனியன், ஆண்டவரோட மறைபொருளாக ஒன்றாக இணைந்த ஆன்மா அவங்க. அப்படிப்பட்ட ஆன்மாவே நரகத்துக்கு போகிறோன்னா, அவங்க மனமாற்றம் அடைஞ்சு நிறைய மாற்றிக்கணும்னா, அப்போ நம்மளெல்லாம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம ஜெபிக்கிறதே நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் எவ்வளோ தவறுகள் செய்வோம். நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் முன்னாடி நிற்கும்போது நம்ம இதெல்லாம் வாசிச்சிருக்கோம். இப்போ நமக்கு தெரியவும் ஆரம்பிச்சிருச்சு. நம்மக்கிட்ட ஆண்டவர் நிறைய கணக்குகள் கேட்பார். சரி, தொடர்ந்து இணையச்சட்டம் 21ஆம் அதிகாரத்துக்குள்ளே போவோம். இன்றைக்கி பாருங்கள், 6வது வசனத்தில் ஆண்டவர் கூறுகிறார், அந்த பிணத்தை தொடுகிறவன், அந்த பிணத்தை யாராவது இறந்து போனவனுடைய யாராவது கொல்லப்பட்டுட்டான் அப்படின்னாக்க அவனுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அவன் மேலே கைகளை கழுவுகிறார்கள். ஸோ இதை தான் நம்ம பார்க்குறோம். பிலாத்து ரோமையர், அவர் வந்து யூதர் கிடையாது. இருந்தாலும் ஆண்டவருடைய அவர் சொல்ல இந்த மனிதனுடைய, இந்த மாசற்ற மனிதனுடைய ரத்தத்தின் மேலே இரத்தப்பழி என் மேல் வராமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மத்தேயு 27ஆம் அதிகாரம் 24 25 வசனங்களை பார்க்குறோம். பிலாத்து ஆண்டவருடைய தீர்ப்பு அளிக்கிறதுக்கு முன்னாடி அவன் கைகளை கழுவுகிறான். எனக்கும் இந்த இரத்த பலி வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்போது ஒருத்தரை யாராவது கொண்டுட்டாங்கன்னா எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கைகளை கழுவுவது இங்கே ஆண்டவருடைய பாடுகளோடு நம்ம பார்க்குறோம். அது பிலாத்து யூதராக இல்லைனாலும் அந்தனுடைய ஒரு சாயலை, ஒரு பிரதிபலிப்பை நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஒருத்தருடைய ஒரு இரத்த பலியில் எனக்கு சம்மந்தம் இல்லைன்றதை நம்ம கைகளை கழுவி அவர் வந்து நிரூபிக்கிறார். இன்னொன்று பாருங்கள், தொடர்ந்து அதே இணைச்சட்டம் 21ஆம் அதிகாரத்தில் 22லேருந்து 23 வசனங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டோர் அப்படின்னு நம்ம வாசிக்கப்படுறோம். ஸோ ஒருத்தரை வந்து தூக்கு தண்டனை கொடுத்து அவங்கள மரத்தில் தொங்க விடுறாங்க. யார் ஒருத்தர் வந்து ஏதாவது மிகப்பெரிய தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா. இதை புதிய ஏற்பாட்டில் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் புனித பவுல் நேரடியாக இந்த இறை வார்த்தையை வந்து மேற்கோள் காட்டி சொல்கிறாரு. மரத்தில் தொங்கவிடப்பட்டவர் சபிக்கப்பட்டவர் என்று எழுதியுள்ளதுவாறு நமக்காக கிறிஸ்து சாபத்துக்கு உள்ளாகி நம்மை சட்டத்தின் சாபத்தினின்று மீட்டு கொண்டார். அப்போ பாருங்கள், ஆண்டவர் அந்த சிலுவை மரத்தில் தொங்கினதை இங்கே வந்து புனித பவுல் வந்து நினைச்சு பார்க்குறாரு. பாருங்களேன், பழைய ஏற்பாட்டின் ஒவ்வொரு பக்கங்களும் ஒவ்வொரு எழுத்துக்களையும் ஆண்டவர் இயேசுவையும் மாதாவையும் நினைவூட்டுகிற ஒரு எழுத்தாக இருக்குது. அப்படி தான் யூதர்கள் பார்த்தாங்க, முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் பார்த்தாங்க, அப்போஸ்தலர்கள் பார்த்தாங்க, புனிதர்கள் பார்த்தாங்க, திருச்சபையின் தந்தையர்கள் பார்த்தாங்க. அதனால் நம்ம ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம புதிய ஏற்பாடோட தொடர்புகளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால தான் பாருங்கள், இன்னொரு முக்கியமானது பாருங்கள், அதே 23ஆம் வசனத்தில், ஆனால் அவன் பிணம் இரவில் மரத்தில் தொங்கக்கூடாது, அவன் நீ அன்றே அடக்கம் செய்ய வேண்டும், ஏன்னா ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நாட்டை நீ தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அதை நம்ம யோவான் 19ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் பார்க்குறோம். லூக்கா 23 50-54 வசனங்கள். அதே போல் யோவான் 19 38 42 ஆண்டவருடைய உடலை அன்று அடுத்த நாள் பாஸ்கா விழா ஓய்வு நாளாகவும் இருப்பதனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அது தீட்டுப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஆண்டவருடைய உடலை இறக்கிடுறாங்க. ஸோ யூதர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த சட்டத்தை பின்பற்றும் வகையில் ஆண்டவருடைய உடலை இறக்கிறாங்க. ஏன்னா அவங்கள நாடே தீட்டுப்பட்டு போகக்கூடாதான் ஒரு பிணம் தொங்குறதுனால. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு முக்கியமான இது பாருங்கள், இந்த யூதாஸை போய் அவரே தூக்கு போட்டுக்கிறார் பாருங்கள். அவர் மரத்தில் தொங்கி அவரே இறந்து போகிறார். ஏன் நம்ம மத்திய நட்சத்திரம் 27ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்குறோம். அவர் சொல்லுவார், நான் ஒரு இன்னசென்ட் பிளட்டை நான் வந்து சிந்திட்டேன், ஒரு மாசற்றவனுடைய ரத்தத்தை நான் சிந்திட்டேன், ரத்த பலிக்கு காரணமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி யூதாஸ் போய் சொல்கிறான். இது ஏன் யூதாஸுக்கு இவ்வளோ ஒரு மன குற்ற உணர்வுனா, அவருக்கு இணைச்சட்டம் தெரியும். இணைச்சட்டம் 26ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள் பாருங்கள். அப்பொழுது கொலையுண்டவனுக்கு மிக அருகில் உள்ள நகர தலைவர்கள் எல்லோரும் பள்ளத்தாக்கில் கழுத்து முறிக்கப்பட்ட அந்த கிடாரி பாருங்கள், இங்கேயும் திரும்பவும் அந்த கிடாரின் மீது அவர்கள் கைகளை கழுவார்கள். ஸோ அந்த கிடாரியாக தான் ஆண்டவர் இப்போ வந்து நமக்காக சாபத்துக்குள்ளாகி நம்மை மீட்டு கொண்டார். ஸோ கிடாரிக்கு பதிலாக நம்ம செத்துருக்கணும், இப்போ ஆண்டவர் கிடாரியாக இருந்து போகிறார் நமக்காக. அப்போ அவங்க உறக்க சொல்லணுமா பாருங்கள், 7-8-9 வசனங்கள்லாம்.
எங்கள் கைகள் அந்த இரத்தத்தை சிந்தியதும் இல்லை, எங்கள் கண்கள் அதை கண்டதும் இல்லை. ஆண்டவரே, நீர் மீட்டும் மக்களாகிய இஸ்ரவேல் மனிதருள் குற்றமற்றவரின் இரத்தத்தை சிந்தின பலியை மக்கள் இஸ்ரவேல் மேல் சுமத்தாதையும், இரத்த பலியிலிருந்து அவர்களை விடுவித்தருளும் அப்படின்னு சொல்லணுமா உரத்த குரலில். யார்? அந்த கிடாரின் மேலே, அந்த பிணத்தின் மேலேயும் அவங்க கைகளை கழுவி, இவ்வாறு குற்றமற்றவனின் இரத்தத்தை சிந்தின பழியை உன்னிடமிருந்து நீ நீக்கிக் கொள்வாய். அதான் யூதாஸ் சொல்கிறான், இந்த குற்றமற்றவரின் ரத்தத்தை நான் சிந்திட்டேன் அப்படின்னு. அவரால் இந்த இணைச்சட்டம் அவருக்கு தெரியும் யூதாஸ்க்கு, அதான் மனசு உறுத்துது. ஆனால் அவர் சொல்லும்போது இந்த தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்கள் சதுசேயர்களும் ஏற்றுக்கொள்ளலை, அந்த தலைமை அதிகாரிகள். அதனால் யூதாஸ் என்ன பண்ணுறான், இப்போது இவன் கிட்டத்தட்ட பொய் சாட்சி சொல்லி காட்டி கொடுத்த மாதிரி, ஆண்டவர் செத்து போனாரா மரத்தில் தொங்கி, இவனுக்கும் அதே தண்டனை, நம்ம ஏற்கனவே வாசித்தோம், அதே தண்டனையை தான் இவனும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி இவனாக முடிவு பண்ணிவிட்டு யூதாஸா ஆண்டவருடைய இரக்கத்தின் மேலே நம்பிக்கை வைக்காமல் போய் அந்த மரத்தில் தொங்கி அவரும் இறந்து போகிறார். ஸோ அதுக்கும் நம்ம இங்கே ஒரு தொடர்பை பார்க்கலாம். இந்த மக்கள் அதனால் இந்த குற்றமற்ற ரத்த சிந்துறது மிகப்பெரிய ஒரு பாவமாக இஸ்ரேல் மக்களுடைய இடையே பார்க்கப்பட்டது. அதனால தான் யூதாஸுக்கு அது ஒரு மனசான்றில் ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்வை ஏற்படுத்தினுச்சு. இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் பாருங்கள், இணைச்சட்டம் 21 18 21 வசனங்களில், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாது போஜன பிரியம் குடிகாரன், அம்மா அப்பா கீழ்ப்படியாமல் போஜன பிரியத்தோடையும் குடிகாரனாகவும் இருக்கிறவனை ஆண்டவர் பாருங்கள் அதை கல்லெறிஞ்சு கொள்ளணுன்றார். அந்த மனுஷனை அம்மா அப்பாவே கூட்டிகிட்டு முன்னாடி நிறுத்தி கல்லெறிந்து கொல்லப்படணும். அப்பா அம்மா கீழ்ப்படியில்லைன்னா கல்லெறிஞ்சு கொள்ளணுமா? கொஞ்சம் நமக்கு ஷாக்கிங்காக இருக்குல்ல. பட் அப்படி தான் ஆண்டவர் அதை பார்க்குறார். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் மாரல்லாம். ஸோ கல்லெறிஞ்சு கொல்லணும் இல்லை, பட் ஆண்டவர் விஷயங்களை எவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கிறாருன்னு நம்ம இதில் நமக்கு ஒரு ஐடியா கொடுக்குது. ஸோ நம்ம பைபிள் வாசிச்சுக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் தான் சொல்லுவாங்க. நம்ம சூரியனுடைய ஒளி படும்போது தான் நம்ம டேபிள் மேலே இருக்கக்கூடிய அந்த தூசியெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே போல் பாருங்கள், நம்ம ஆண்டவரனுடைய நம்ம ஒரு காரை திருப்பிட்டு போகிறோம், அந்த சூரிய கதிர் ஒளி நம்மளுடைய அந்த விண்ட்ஷீல்டு மேலே முன்னாடி அந்த கண்ணாடி மேலே படும்போது தான் கண்ணாடியில் இருக்க தூசி தெரியும். ஒருவேளை கதிரவனுடைய ஒளி படலைன்னா நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ அதனால் நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம கடவுள்கிட்ட போக போக நம்மளுடைய இந்த சின்ன சின்ன தூசிகள் கூட நம்ம மேலே தெரிய ஆரம்பிக்கும். அப்போ ஆண்டவர் எதிர்பார்ப்பது அதை நம்ம தொடச்சி அதுக்கு பரிகாரம் பண்ணி மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து வெளியே வர முயற்சி பண்ணி பரிசுத்தமாக புனிதர்களைப் போல நம்ம மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ கடவுள்கிட்ட நெருங்க தான் நம்ம பாவம் தெரியும். கடவுள்கிட்ட நெருங்கலைன்னா எல்லாருமே கேட்குறது, நான் என்ன பாவம் பண்ணேன்? பாருங்கள், கடவுள்கிட்ட இல்லாதவங்க, பைபிள் படிக்காதவங்க, ஜெபிக்காதவங்க கேட்குற கேள்வி அதுவாக இருக்கும். நம்ம படிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆனால் நம்ம சின்ன சின்ன தூசிகளை அகற்றி கிறிஸ்டின் பர்ஃபெக்ஷனில், வர்ச்சுவில், கிறிஸ்தவத்தினுடைய இந்த நிறைவு முழுமை பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே போவோம். தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.